ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற அரக்கு ஹில் ஸ்டேஷன்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நம்ம அரக்கு வேலையில இருக்கிற ட்ரைபல் மியூசியம், அதுக்கப்புறம் இங்க இருக்கிற கார்டன் இதெல்லாம் சுத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம அரக்கு வேலி ட்ரைபல் மியூசியம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரக்கு வேலி ட்ரைபல் மியூசியம்ங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கிற மலைவாழ் மக்களோட வாழ்க்கை முறை இது எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற மாதிரி தான் இந்த மியூசியம் அமைச்சிருக்காங்களாம். அதுக்கப்புறம் இங்க ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செய்வாங்கல்ல, அதெல்லாம் காட்சிப்படுத்தி வச்சிருப்பாங்க போல. ஸோ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரக்கு வேலி ட்ரைபல் மியூசியமோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. அரக்கு வேலி ட்ரைபல் மியூசியம்ல என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. அக்ரிகல்ச்சர் கேலரி, சீட்ஸ் கேலரி, ஜுவல்லரி கேலரி, முட்டாதார் ஹவுஸ், போட்டோ கேலரி, மியூசியம் ஆஃப் ஹேபிட்டன்ஸ். அது போக இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கு உள்ள. ஜிப்லைன், வால் கிளைம்பிங், ஆர்ச்சரி, கமௌண்டோ நெட், பிரமிட் வாக், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதுக்கான டைமிங்ஸ் 8 AM to 6 PM மக்களே. நார்மல் ட்ரைபல் மியூசியம் மட்டும் பார்க்கணும்னா அடல்ட்டுக்கு 60, சில்ட்ரனுக்கு 30 rupees, 5 to 10 year சில்ட்ரனுக்கு. ஓகேவா? டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போவோமா? ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்தாச்சுங்க. ட்ரைபல் மியூசியம்க்கு 60 rupees டிக்கெட் ப்ரைஸு. ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம். உள்ள வந்தோடனேவே ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக் பண்ணியிருக்காங்க போட்டிங்காக. இங்க வாழ்ற மக்களோட கைவினை பொருட்கள் எல்லாம் காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் இருக்கு. இங்க ஜிப்லைனும் இருக்குங்க. இங்க பாருங்க, இந்த லேக் மேலதான் ஜிப்லைன் வச்சிருக்காங்க. மக்களே, இங்க பாத்தீங்களா, இங்க இருக்கிற ட்ரைபல்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, என்னென்ன இன மக்கள் எல்லாம் வாழ்றாங்கன்னு. சன்ஸ்கிருதி பரம்பரைனா அவங்களோட கலை, கலாச்சாரம், பரம்பரை இதெல்லாம் பத்தி விளக்கி சொல்லுவாங்களாம் இங்க. ஸோ இங்கே இருக்கிற அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது போக பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்க்கெல்லாம் இது சூப்பரான ஏரியா. ரொம்ப யூனிக்கான பொருட்கள் எல்லாம் கிடைக்குங்க. இங்க இருக்கிற ஆதிவாசி மக்கள் பண்ற கைவினை பொருட்கள். மக்களே, ஷாப் பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ள போற வழியில அங்கங்க இங்க இருக்கிற மக்களோட வாழ்வு முறைகளை பத்தி போட்டிருக்காங்க. இங்க டெரஸ் கல்டிவேஷன் தானே, மலை சரிவுகள் தானே, மலை சரிவுகள்ல எப்படி டெரஸ் கல்டிவேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு, ஒரு ஆதிவாசி தாத்தா எப்படி மலைகள்ல ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. இங்க ஒரு சின்ன சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா மாதிரி பண்ணிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் டூல்ஸ் கேலரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆதிவாசி மக்கள் யூஸ் பண்ற, விவசாயத்துக்கு யூஸ் பண்ற மம்முட்டி, கோடாரி இதெல்லாம் காட்சிப்படுத்தி வச்சிருப்பாங்க போல. மோர் ஷாப்ஸ். அக்ரிகல்ச்சர் டூல்ஸ் கேலரி உள்ள போய் பார்க்கலாமா? அந்த காலத்துல யூஸ் பண்ண இதெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிற, விவசாயத்துக்கு யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் மலைவாழ் மக்கள் என்ன மாதிரி யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம் நினைச்சேங்க. ஏறு, கடப்பாறை இதெல்லாம் தான் வச்சிருக்காங்க பாருங்க. ப்ளோவ் பண்றதுக்கு, உழவு ஓட்டுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு. மலைவாழ் மக்களோட லேண்ட்ஸ்கேப்ஸு, ஏர் பூட்டி ஓட்டுவாங்கல்ல, மாடு பூட்டி, அதுதான் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க. எல்லாம் வுட்ல தான் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். அவங்களோட வீடுகளுக்குள்ள இந்த மாதிரி தான் கோலம் போட்டு வச்சிருப்பாங்களா, அதே மாதிரி இங்கேயும் பண்ணி வச்சிருக்காங்க. அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்படியே வெளியே வந்தோன்னா இங்க ஒரு மாட்டு வண்டி வச்சிருக்காங்க. இது டிபிக்கல் எல்லா மக்களும் யூஸ் பண்றது தானே விவசாயத்துக்கு. அக்ரிகல்ச்சர் டூல்ஸ் பார்த்துட்டு வெளியே வந்தா இங்க பாருங்க, அரக்கு காஃபி ஷாப் இருக்குங்க. நேட்டிவ் அரக்கு காஃபி. இங்க காஃபி சூப்பரா இருக்குங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்குங்க. காஃபி எக்ஸாட்டிக்கா இருக்கு. ஸோ கண்டிப்பா அரக்கு காஃபி எல்லாம் மஸ்ட் ட்ரை. ஓகேவா? நாமளும் போய் ஒரு காஃபி குடிக்கலாமா?
காஃபி ஷாப்போட என்ட்ரன்ஸ் மக்களே. இங்கே பாருங்க, ஒரு டிப்பிக்கல் ஆதிவாசி பெண்மணி இப்படி தான் இருப்பாங்க. அவங்களோட சாரி உடுத்துற ஸ்டைலே கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்க, அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஆதிவாசி பெண்மணிகள் சேலை உடுத்துற ஸ்டைல் பாருங்க, கியூட்டாக இருக்காங்களா? வெரி நைஸ். எவ்வளோ அழகாக ஃபோட்டோகிராஃபி எடுத்து போட்டிருக்காங்க பாருங்களா. ஸோ இப்படி தான் இருப்பாங்க அரக்கு வேலியோட நேட்டிவ் மக்கள். அழகா இருக்காங்களா? ஒரு காஃபி குடிக்கலாம் வாங்க. ஸோ அரக்கு காஃபி இஸ் மஸ்ட் டை. அரக்கு வேலி வந்தா வா, சூப்பராக ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்காங்க, நேட்டிவ் அரக்கு காஃபி. ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பாருங்கள், 30 rupeesலேருந்து கிடைக்குது உங்களுக்கு. ஆனால் எல்லாம் தெலுங்கில் தான் எழுதியிருக்காங்க, என்னன்னே புரியல. கர்டுமம் டீ, சாண்ட்விச், ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட இங்கே கிடைக்கும் போல். ஓ, நம்ம சிஎம் வந்துட்டு போயிருக்காரு போல் இருக்காங்க, சந்திரபாபு நாயுடு. இங்கே பாருங்க, நம்ம ட்ரைபல் பெண்மணிகள். இங்கே சிஎம் வந்து இங்கே உட்காந்து காஃபி குடிச்சிருக்காராம். ப்ரோ ஒன் காஃபி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. ஹாட் அண்ட் பைப்பிங் அரக்கு காஃபி. வாங்க ரிலீஷ் பண்ணுவோம். ஸோ மக்களே, ஏதோ அவங்க வீட்லேயே நின்று காஃபி குடிக்கிற மாதிரி இருக்குங்க. சூப்பராக அழகாக க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாமே வந்து நேட்டிவிட்டி மாறாமல் அவங்களோட வீடுகள்லாம், ட்ரைபல் மக்களோட வீடுகள்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. வாவ், சீரியஸ்லி சொல்கிறேங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் காஃபிஸுங்க அரக்கு காஃபி. நிறைய காஃபி குடிச்சிருக்கோம் நாம, பட் அரக்கு காஃபி டாப் நாச். என்னன்னு தானே பார்க்குறீங்க? அப்படியே பேசிக்கிட்டே நடந்தா கொஞ்சம் சிந்திடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. காஃபி லவர்ஸ்க்கெல்லாம் வந்து கண்டிப்பா அரக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குங்க டேஸ்ட். வாவ். சரி வாங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா ஒரு காஃபி ரிலீஸ் பண்ணிட்டு நாம மறுபடியும் உள்ள போயிட்டு இருக்கோம் ட்ரைபல் மியூசியம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. இங்க பாருங்க, திம்சா டான்ஸ்னு இருக்குங்க. ஈவினிங் ஷோ 5 PM to 7 PM இங்கே தான் நடக்கும் போல. நம்ம ட்ரைபல் மக்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸுங்க, திம்சா டான்ஸ். இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி தான் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ITDA. குட்டீஸ் கூடலாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி விளையாடுறதுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அங்கங்கே வந்து சூப்பராக இந்த மாதிரி கார்டன் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மியூசியத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த செக்ஷன்ல நிறைய பழங்குடியின மக்கள்லயே நிறைய இன மக்கள் இருக்காங்க போல இருக்குங்க. இங்க பாருங்க, நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லு. ஸோ இப்படிதான் வந்து இவங்களோட சட்ட திட்டங்கள் இருக்கும் போல இருக்குங்க. ஊர் நாட்டாம நடுவில் உட்காந்துட்டு தீர்ப்பு சொல்றாரு பாருங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் தானிய கிடங்குகள், ஃபுட் கிரெயின் ஸ்டோரேஜ் பாட் எல்லாம் மண்ணிலேயே செஞ்சிருக்காங்க. மண்ணில் அதுக்கப்புறம் பனை ஓலையில செஞ்சிருப்பாங்க போல. இதெல்லாம் புல்லுல வேய்வாங்கல்ல, ஸோ அந்த குடிசைங்க. பாருங்க, அவங்க வேலி போடுறதுக்கு யூஸ் பண்ற அந்த இது, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலைங்க, பலகையா, சம்திங் லைக் தட். அவங்க யூஸ் பண்ற மண் பாத்திரங்கள், தண்ணீர் சேகரிக்க வைக்கிறது, இதெல்லாம் வச்சிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் அவங்களோட வீடு அமைப்பு, அவங்க யூஸ் பண்ற வெசல்ஸு, குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு அந்த மரத்திலேயே செஞ்ச பொம்மை, இது எல்லாமே போட்டிருக்காங்க. வாவ், கியூட். இது ஃபோட்டோ கேலரிங்க. மலைவாழ் மக்களோட வாழ்வியல் பற்றின ஃபோட்டோ கேலரி.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரைபல் மியூசியம் பாத்தீங்கன்னா 2022 தாங்க இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அரக்கு வேலி ட்ரைபல் மியூசியம்னு. இங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேலரி இருக்கு பாருங்க. கார்டன் சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, தண்ணி எல்லாம் ஊற்றி. சரி வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கேலரியில. இது கொஞ்சம் பெருசா இருக்கு. என்ன மக்களே, நம்ம அரக்கு வேலையில வாழ்ற பழங்குடியின மக்களோட வாழ்க்கை முறையா அப்படியே பிரதிபலிச்சிருக்காங்கல்ல. பிறப்புல இருந்து அவங்க கல்யாணம், விவசாயம், விழாக்கள் எல்லாத்தையுமே தத்ரூபமா போட்டிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இதுக்குள்ள பார்த்தாவே இவங்களோட வாழ்க்கை முறை, இங்க அரக்கு வேலி மேல இருக்கிற மக்களோட வாழ்வியல், பொருளாதாரம் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத, கலை கலாச்சாரம் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாத பிளேஸுங்க. அரக்கு வேலி வந்தால் ட்ரைபல் மியூசியம் விசிட் பண்ணுங்க. 60 rupees பர் ஹெட். ஸோ இவங்களுக்கும் வந்து ஒரு ஹெல்ப் ஆன மாதிரி இருக்கும். ஐடிடிஏ தானே, நம்ம ட்ரைபல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு ரெவன்யூ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபண்ட்ஸு, அது போக வந்து கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்ட்ஸில் இருந்து தான். ஸோ லெட்ஸ் சப்போர்ட் அவர் ட்ரைபல் பீப்புள். மக்கள் இங்கே பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ள ஒரு புத்து வளர்ந்துருக்கு.
இது வந்து ஜீரகு கல்லுங்க, லோக்கல் ட்ரெடிஷ்னல் லிக்கரம். இங்க பாருங்க, இப்படிதான் கொடுப்பாங்க, வீட்லயே தயாரிப்பாங்க போல. இந்த மரத்துல இருந்து தான் எடுக்கிறாங்க போல இருக்குங்க, பனை மரத்துல இருந்து எடுக்கிற மாதிரி ஜீரகு கல்லு. இது என்ன மரம்னு தெரியல, ஆனா பாம் ட்ரீ மாதிரி தான் இருக்கு இலையெல்லாம் பார்த்தா. ஆர்டிபிஷியல் லேக் கிரியேட் பண்ணி போட்டை தண்ணிக்குள்ள விட சொன்னா லான்ல விட்டு இருக்காங்க. பசங்களுக்கு நல்லா போட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு ஒரு லொகேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, அங்கங்க இந்த மாதிரி ட்ரைபல் மக்களோட குட்டி குட்டி ஸ்டாச்சுஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இதுதான் போட் ஹவுஸ். ஓ, போட்டும் இருக்குங்க, பெடல் போட் வச்சிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா இங்க ஒரு குட்டி கடை இருக்கு. காஃபி எல்லாம் வாங்கணும்னா கூட வாங்கிக்கலாம். இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி படேரு. இந்த ஊர் பேரு பதேரு போல, அரக்குவேலியோட ஊர் பேரு. எல்லா பக்கம் இந்த பதேருன்னு போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இதுதான் காஃபி பீனுங்க, அரக்கு காஃபி பீன். ஸ்பைசஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட்டும் இருக்குங்க. ఎంతమ్మా కాఫీ బీన్స్? కాఫీ బీన్స్ 100 రూపాయలన్న. ఓకే, ఇది కసకసానా? గసగసాలన్న, ఇది కాఫీ పొడి అన్న. కాఫీ పొడి, ఓకే. కాఫీ పొడి ఎంత? ఈ పెద్దది 250 గ్రామ్ అన్న, 150. చిన్నది 150 గ్రామ్ అన్న. సరే. ఇంకొక చిన్నది 50 రూపాయలు. சரி, ஓகே, தேங்க்யூம்மா. ஸோ வேணும்னா வாங்கிட்டு போங்க மக்களே, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ட்ரெடிஷ்னல் டான்ஸ் இருக்குல்ல, நம்ம அரக்கு காஃபி ஷாப்க்கு பின்னாடியே வந்து இவங்களோட டெம்சா டான்ஸ் வந்து தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்களா. ஸ்கூல் குட்டிங்க வந்துருச்சு பாருங்க, அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த பொண்ணுங்களுக்கும் வித்தியாசமே இல்லைங்க, அவ்வளோ தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க சிலைய. சோட்டி தெம்சா, பொடே தெம்சா, பாக் தெம்சா. ஓ, இங்கே ஒரிசா பார்டருங்கிறதுனால அப்படியே ஃபுல்லா ஒரியா, ஹிந்தி, தெலுங்கு எல்லாம் கலந்துருக்குங்க அவங்களோட லாங்குவேஜஸ். இங்க பாருங்க என்னென்ன டைப்ஸ் ஆஃப் தெம்சா நடனங்கள் ஆடுவாங்கன்னு போட்டிருக்காங்க. தீபாவளி அப்போ சோட்டி தெம்சாவாம், சங்கராந்தி பொங்கல் அப்போ பொடே தெம்சா, ஹண்டிங் ஃபெஸ்டிவல்னா பாக் தெம்சா, மேரேஜ் அப்போ கோடி பெட்ட தெம்சா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தெம்சா நடனங்கள் ஆடுவாங்களாம். இவங்களோட சேர்ந்து போட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை வந்துருது பாருங்க. சில பேர் நிக்கும் போது அவங்களுக்கும் உண்மையான மனுஷங்களுக்கும் வித்தியாசமே தெரியலங்க, அவ்வளவு தத்ரூபமா வடிச்சிருக்காங்க சிலைய. நைஸ், வேற லெவல். லைவா பார்த்தா நல்லா இருக்கும். ஈவினிங் 5:30க்கு அப்புறம் தான் டான்ஸ் ஆடுவாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரைபல் மியூசியம் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து நம்ம அரக்கு வேலையில பார்க்க போறது காஃபி மியூசியம்ங்க. அரக்கு காஃபி ரொம்ப ரொம்ப யூனிக்கான காஃபி. ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் விளையிற ஒரு அற்புதமான ஃப்ளேவர் கொண்ட காஃபின்னு சொல்லலாம். ஒவ்வொரு ரீஜனுக்கும் அந்த சாயில் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி காஃபியோட டேஸ்ட்டும் மாறும்னு சொல்லுவாங்க. நம்ம அரக்கு காஃபி சூப்பராக ரிலீஸ் பண்ணோம் நம்ம விசாகப்பட்டினம் ட்ரிப்பில். ஸோ அது சம்மந்தமாக ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க அரக்கு வேலையில். வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரக்கு காஃபி மியூசியம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்லயே இருக்குங்க. வாங்க உள்ள. எவ்வளவு என்ட்ரன்ஸ் ஃபீன்னு தெரியல. ஓகே, இங்க இருக்கு. அடல்ட்டுக்கு 20 ருபீஸ்ங்க, சில்ட்ரனுக்கு 10 ருபீஸ், 9 AM to 8 PM. ஓகேவா? டிக்கெட் இஸ் வேலிட் ஃபார் ஒன்லி 1 பர்சன். என்னென்ன இருக்குன்னா காஃபி, பீவரேஜ் ப்ரிப்ரேஷன், அதுக்கப்புறம் காஃபி ஜேர்னி அரவுண்ட் த வேர்ல்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், காஃபியை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து இங்கே போட்டிருக்காங்களா. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போவோமா? சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்களா. ஃப்ரண்ட்டில் அழகாக இருக்குது, போகன் இல்லெல்லாம் போட்டு. என்ட்ரன்ஸே வந்து கலக்கலாக இருக்குது. நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க, 20 ருபீஸு. போகலாமா உள்ள? சரியான குளிருங்க, டிசம்பர் மாதத்துல எல்லாம் அந்நியாயத்துக்கு குளிருது. உள்ளேயே காஃபி பிளான்டேஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்களா. வெரி கியூட். ப்ளீஸ் டு நாட் பிளக் த ஃப்ரூட்ஸ், ரெஸ்பெக்ட் ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பூ காய் காய்க்கிற மாதம் இல்லை போல, ஃப்ளவர்ஸ் கூட இல்லை.
மக்களே, நம்ம அரக்கு காஃபி மியூசியம் காஃபி லவர்ஸ்க்கு ஒரு பாரடைஸ்னே சொல்லாங்க. ஸோ இங்க பேசிக்கலி என்னன்னா, அரக்கு காஃபி மியூசியம்ல நம்ம காஃபி பீன்ஸோட ஹிஸ்டரியே ஃபுல்லா டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூரோப் ஆப்பிரிக்கால இருக்கிற எத்தியோப்பியா கண்ட்ரில தான் காஃபி பீன்ஸ் வந்து பயிரிட ஆரம்பிச்சிருப்பாங்க போல. இங்க அப்படிதான் போட்டிருக்குங்க. எனக்கு கரெக்டான ஹிஸ்டரி தெரியாது. இங்க போட்டிருக்காங்கன்னா அது ரிசர்ச் பண்ணி தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஃபுல்லா அங்க ஆரம்பிச்சு எப்படி வேர்ல்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கறத வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அரக்கு வேலிக்கு வந்து 1898 சமயங்கள்ல தான் வந்து பிரிட்டிஷ் ஆபீசர் ஒருத்தர் வந்து காஃபி பிளான்டேஷன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இங்க இருக்கிற ட்ரைபல் ஃபார்மர்ஸ் இருப்பாங்கல்ல, நம்ம பழங்குடியின மக்கள், மலைவாழ் மக்கள், அவங்க எப்படி வந்து அவங்களோட நிலங்கள்ல காஃபி பயிரிட்டாங்க, அதை வந்து உற்பத்தி செஞ்சு காஃபி பீன்ஸா ரோஸ்ட் பண்ணி கடைகள்ல வர வரைக்கும் எப்படி வந்து அந்த ப்ரோசஸ் நடக்குது அப்படிங்கறது வந்து ஃபுல்லா இங்க போட்டிருக்காங்க பாருங்க. 10 ஸ்டெப்ஸ் ஃப்ரம் சீட் டு த கப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா டெபிக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. எப்படி வந்து காடுகள்ல வந்து உள்ளுக்குள்ள பயிரிடுறாங்க, அதுக்கப்புறம் எப்படி வந்து அதை அறுவடை செய்யறாங்க அந்த காஃபி பீன்ஸை, அதுக்கப்புறம் அதை ரோஸ்ட் பண்ணி காய வச்சு வறுத்து எப்படி பொடி பண்றாங்க, அந்த மெஷின்ஸ் எல்லாம் கூட காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. குட்டி குட்டி மெஷின்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க காஃபி மியூசியத்துக்குள்ள. அந்த ரோஸ்ட் பண்ணி எடுப்பாங்கல்ல, ஸோ அந்த ப்ராசஸ ஃபுல்லாவே போட்டு வச்சிருக்காங்க. இங்க பாருங்களா, ஃபுல்லா வந்து ட்ரேஸ்ல காய வச்சு அதை வறுத்து அதுக்கப்புறம் அதை பொடி பண்ணி கொண்டு வந்து நம்ம கடைகள்லயும் கப்லையும் சேர்த்துறதுக்குள்ள எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு பாருங்க. இதுதான் வந்து காஃபி அரைக்கிற மெஷின்ங்க. அந்த காலத்துல வந்து நம்ம பயிர் எல்லாம் கொத்துவாங்கல்ல, கைக்குத்தல் அரிசிங்கிற மாதிரி கைக்குத்தல் பீன்ஸா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மெஷினரிஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாவே டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா உள்ளுக்குள்ள குட்டி குட்டி கெஃபேஸ் இருக்கு. நீங்க சூப்பரா வந்து கேக்ஸு, கப் கேக்ஸு, அதுக்கப்புறம் மொஜிட்டோ, இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. ஃபுல்லா வந்து காஃபி மியூசியம் ஒரு ஓவரால் 360 டிகிரி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸ்பைசஸ், மலையில வரைகிற ஸ்பைசஸ் எல்லாம் கூட வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து கண்டிப்பா வாங்க மக்களே. ஒயிட் சாக்லேட்டு, ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இதெல்லாமே வித்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்குவாஷ் எல்லாம் இருக்கும்ல, ஃப்ரூட்ஸ்ல இருந்து எடுத்து ஸ்குவாஷ் மாதிரி பண்ணி விற்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் கூட வித்துட்டு இருக்காங்க. நீங்க ஃப்ரெஷ் காஃபி பீன்ஸ் வாங்கிட்டு போகலாம், காஃபி பவுடர் வாங்கிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வீட்டுல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சு அழகா நீங்க வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம். அரக்குக்கு வந்தாதான் வந்து நீங்க அரக்கு காஃபி குடிக்கணும்னு இல்லை. இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லான பேக்கிங்கா பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எக்ஸாட்டிக் பிளேசஸ்க்கு வரும்போது நம்ம வாங்கிட்டு போனதான் உண்டு. இங்க பாருங்களா, அப்படியே கண் குளிர ஃபுல்லா சாக்லேட்ஸா இருக்குங்க. ஐயோ, ஒயிட் சாக்லேட்டு, பிளாக் சாக்லேட்டு, நட்ஸ் எல்லாம் போட்டு சாக்லேட்டுன்னு வகை வகையான சாக்லேட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வாங்கிட்டு போகலாம். இந்த ட்ரைபல் மியூசியத்திலயும் வந்து உங்களுக்கு நிறைய ஷாப்பிங் பண்றதுக்கான ஐட்டங்கள் நிறைய இருக்கு. இங்க காஃபி மியூசியம் வந்தீங்கன்னாலும் நிறைய தின்பண்டங்கள், காஃபி ஐட்டம்ஸ் சம்பந்தமான, ப்ரூவரி சம்பந்தமான நிறைய ஐட்டம்ஸ் வந்து நீங்க வாங்கிட்டு போகலாம். சூப்பரா கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம அரக்கு வந்துட்டு போனது ஞாபகமா, என்ன சொல்றீங்க? காஃபி டெஸ்டினின்னு வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள ஒரு கடை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ட்ரைபல் மியூசியத்தை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு சாக்லேட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெளியே வந்து உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் கடை ஒன்று வச்சிருக்காங்க. நம்ம
பழங்குடியின மக்கள் தயாரிக்கிற கைவினை பொருட்கள் எல்லாமே வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. நிறைய இந்த மூங்கிலேயே பின்னுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நிறைய வுடன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அது போல குட்டி குட்டி மெட்டல் கிராஃப்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா யூனிக்கா இருந்துச்சு பாக்குறதுக்கு. வுடன் டாய்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி இடங்கள்ல தாங்க நீங்க வாங்க முடியும். நம்ம கர்நாடகால சென்னப்பட்னா டாய்ஸ்னு விற்பாங்க, வுட்லயே செஞ்ச டாய்ஸ். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நான் சென்னப்பட்னால பார்த்ததுக்கு அப்புறம் இங்க தாங்க பாக்குறோம். இது ஒரிசா பார்டர்ல இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஒரிசாவோட அந்த பழங்குடியின மக்களோட கைவினை பொருட்களோட அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுவும் வந்து கலந்துதான் இருக்கு. இங்க பாருங்களா, நம்ம பாக்குறதே வந்து அங்க வந்து சங்கிலியே கூட சில வளையல்கள் எல்லாம் பேங்கிள்ஸ் எல்லாம் செய்வாங்க ஒரிசால. சோ அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கூட இங்க காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா இந்த வுட்லயே பின்னுவாங்கல, டைனிங் டேபிள்ல எல்லாம் நம்ம அந்த பாத்திரங்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு கீழே அந்த ஒரு பேஸ் மாதிரி பண்ணுவோம்ல, ஸோ அதெல்லாம் கூட நிறைய வச்சிருக்காங்க. இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு உங்களுக்கு வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்கான நிறைய கைவினை பொருட்கள் செஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாங்க. வகை வகையா இருக்கு. சைனீஸ் அந்த விசிறி எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரீம் கேச்சர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம லேடிஸ் ஆக்சசரிஸ் எல்லாம் கூட பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தேங்காய் மஞ்சில எல்லாம் ஒரு குருவி கூடு மாதிரி செய்வாங்கல்ல, சோ அதெல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு குட்டி காஃபி கார்டன் இருக்குங்க, அதுல உட்காந்துட்டு நீங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு தரவு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அழகா நீங்க உள்ளுக்குள்ள வந்து காஃபி கேக்ஸ் இதெல்லாம் டைனிங் பண்ணிட்டு அழகா காஃபி மியூசியத்தை ஒரு ரவுண்டு போயிட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா சுவினீர் மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு, முக்கியமா அரக்கு காஃபி வாங்கணும்னா ஒரிஜினல் காஃபி இங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க போலாம். இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி கடைகள் எல்லாம் கூட இருக்கு பாருங்க. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காஃபி மியூசியம் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. எத்தியோப்பியால தான் ஃபர்ஸ்ட் காஃபி நடவு பண்ணியிருக்காங்க போல. இன்ட்ரெஸ்டிங் விஷயம், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் இதை. வெரி நைஸ். ஸோ சில்ட்ரனுக்கான பிளே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஷூட்டிங்கு, அதுக்கப்புறம் இங்கே பாருங்க குதிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. காமன் செரீன் என்விரான்மெண்ட். அழகா ஒரு ½ அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். பர்ச்சேஸ் எல்லாம் பண்றதுன்னா இங்க பண்ணலாம். அப்படியே பண்ணிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு காஃபி ரிலீஸ் பண்ணிட்டு சாக்லேட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறதுக்கு சூப்பரான இடம் நம்ம அரக்கு காஃபி மியூசியம். யூனிக்கா இருக்குங்க அரக்கு. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஹில் ஸ்டேஷன். கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல ஆந்திர பிரதேஷ் ஒடிசா பார்டர்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரக்கு வேலியில் இருக்கிற ட்ரைபல் மியூசியம், காஃபி மியூசியம், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பிளேசஸ் எல்லாம் பார்த்தது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். விசாகப்பட்டினம் வந்தால் மிஸ் பண்ணக்கூடாத பிளேஸில் அரக்கு வேலி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்ம ட்ரெயின் ஜேர்னி ஆகட்டும், அரக்கு வேலியில் இருக்கிற முக்கியமான இந்த பிளேசஸ் ஆகட்டும் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ விசாகப்பட்டினம் பக்கத்தில் வந்தால் அரக்கு வர்றதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. வந்துட்டு சூப்பராக நம்ம ட்ரைபல் மியூசியம், காஃபி மியூசியம், இன்னும் நிறையா வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நாம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். until then take care and cheers from அரக்கு வேலி, ஆந்திர பிரதேஷ்ங்க. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.